தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து விஜயோட காரை மறிச்சாங்க. தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க. நீங்களும் பல சின்னல்களை தாண்டி இன்னைக்கு பாஜகவோட துணை தலைவராக வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருக்காகவும் தன் உயிர் கொடுக்க வேண்டாம். யார் இருந்தாலும் உங்க உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர், உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிர். அது எந்த தலைவர் இருந்தாலும் யார் இருந்தாலும், நீங்க நேசிக்கிறவங்க, காதலிக்கிறவங்க, நீங்க அன்பா காட்டக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக உங்க உயிர் கொடுக்கறதுல பாதிப்பு யாருக்கும் கிடையாது. உங்க பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கு. மற்றவங்க 4 நாள் அழுவாங்க, அடுத்த நாள் 4வது நாள் அந்த மாலை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் அழுது உங்க பெற்றோர்கள் தான். சோ யார் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க உயிர் மதிக்கிறது முதல்ல கத்துக்குங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல புஷ்பா அவர்களுக்கு ஐயோ மறுபடியும் இந்த கேள்வி கேட்காதீங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் போட்டியிட போறேன்னா அந்த ஆசையோட நான் வரதே இல்லை. கட்சி என்ன சொல்றாங்களோ, மேல இடத்துல நம்ம தலைவர் மேல இடத்துல இருக்குது, தலைவர் இல்லைன்னா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கட்சியில இருக்கேன். தேர்தல்ல எனக்கு ஒரு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்ல அடுத்தது வேற என்ன பொசிஷன் கொடுப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புகளோடைய நான் பாஜக இல்ல. நான் எதிர்பார்ப்புகளோட இல்லாம கட்சிக்காக, ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டோடைய முன்னேற்றம் பார்க்கும்போது 2047 ஒரு விக்சித் பாரத் 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடும் போது, சுதந்திர தினம் கொண்டாடும் போது, ஒரு விக்சித் பாரத் இருக்கணும்னா ஒரு கனவு, அந்த கனவு நிஜமாக்குறதுக்கு எந்த அளவுக்கு எங்களால பாடுபட முடியும். ஒரு பேசிக் காரியகர்த்தா, பாஜகவுடைய காரியகர்த்தா நான் சொல்றேன். என்னெல்லாம் நாங்க கஷ்டப்படணும், என்னால பாடுபடணும், அதெல்லாம் பண்ணுவோம். அவ்வளவுதான். விஜயும் சீமான் அவர்களும் RSS பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அவர் யார் பிள்ளை? டிஎம்கே உடைய பிள்ளையா இல்ல காங்கிரஸ் உடைய பிள்ளையா? அது அவர் சொல்லட்டும். தேங்க்யூ. பியூஷ் கோயல் அவர்கள் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததா சொன்னாங்க. எவ்வளவு முடிவு பண்ணிருக்கீங்க, அது பத்தின விவரங்கள்? மாநில துணைத் தலைவரா இருக்கீங்க. இப்பதானே வந்துட்டு போனாரு, முதல் மீட்டிங் தானே நடந்தது. வெயிட் பண்ணுங்க. டிலே ஆகுமா? எவ்வளவு தொகுதிகள் முடிவு? மறுபடியும் வருவாரு. இப்பதான் நம்ம முதல் பேச்சு முடிச்சுட்டு தான் போயிருக்காரு. EPS அவர்களை சந்திச்சுட்டு மற்ற தலைவர்கள் சந்திச்சு. அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நான் ஊர்ல இல்ல, நானும் அந்த மீட்டிங்ல கலந்துருக்கணும். அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. பட் இப்போ டெல்லி போயிட்டு பியூஷ் அவர்களை சந்திக்க போறேன். பட் அதே சமயத்துல வந்து கூடிய சீக்கிரத்துல மாநில தலைவர்கள் ஒரு தகவல் கொடுப்பாரு, EPS அவர்கள் தகவல் கொடுப்பாரு, இல்ல அடுத்த முறை வந்து பியூஷ் அவர்கள் வரும்போது அவரே தகவல் கொடுப்பாரு. எவ்வளவு இடங்கள் கேட்டு பெற போறீங்க கூட்டணியில இருந்து? பேஷன்ஸ் இஸ் வர்ச்சு சொல்லுவாங்க, காத்துட்டு இருந்து பாருங்க. 23 தொகுதி தான் பாஜக பெற போகுது அப்படின்னு செய்தி வெளியாகிருக்கு. செய்தி நிறைய வெளியாகும். பாஜகவுடைய ஒரு பலம் எந்த 23 தொகுதி தான் இருக்கா, எத்தனை தொகுதி பெறலாம்? அதான் நீங்க 23 ஏன் சொல்றீங்க? ஏதோ ஒரு வதந்தி வந்துட்டுனால நான் பதில் கொடுக்க முடியாது. பாஜக எத்தனை தொகுதி பெறலாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கூடிய கட்டமைப்புக்கும் வரட்டும். இன்னைக்கு வந்து பீகார்ல அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பார்த்துட்டு, இன்னைக்கு வந்து கேரளால அவ்வளவு பெரிய லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய வெற்றி பார்த்துட்டு, அருணாச்சல் பிரதேஷ்ல ஃபுல்லா ஸ்வீப் நாங்க தான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஆசாமும் வெஸ்ட் பெங்கால் நாங்க தான் ஜெயிக்க போறோம். வெயிட் பண்ணி பாருங்களேன். இப்போ 23 தொகுதிகள்னு ஒரு தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதை விட கூடுதல் இடங்கள் கேட்பீங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன், தகவல் வெளியாயிருக்கு. கட்சி சார்பாக, அதிமுக சார்பாக, இல்ல எங்க சார்பாக யாராவது சொன்னாங்களா? இது ஒரு வதந்திக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. வதந்தி தான் நான் எடுத்துக்கிறேன். வணக்கம்.